குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்களும் அந்த தமிழ் மாதத்துக்கு உண்டான பஞ்சாங்க பலன்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது மாசி முடிந்து பங்குனி மாதம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். பெரிய அனுகூலம். சனி வேற மாறுது. சனி மாறுது. இன்னும் 2.5 வருஷத்துக்கு மாத பலனே பார்க்க வேணாம். தம்முன்னு வரும். வரக்கூடிய காலகட்டத்தில் குரு வேற மாறுது 5ஆம் மாசத்துல. ஆனால் அபிராமி அந்தாதி 40, 59, 75 மட்டும் படிச்சுக்கினே இருக்கணும். அடுத்தது 100 பயன் வரும், அதையும் படிக்கணும். உங்களுக்கு ஒன்று தான் இந்த டைமெல்லாம். வயிறு, அலர்ஜி, கால், இதுதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் நான் என்ன சொன்னாலும். அதே போல் சுபகாரியத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரேக்கப் எல்லாம் சால்வ் ஆகிடும். நல்ல காலம் ஆரம்பிக்குது ஐயா, குலதெய்வத்தை பார்த்துருங்க. இல்லைன்னா தொலை தூரத்தில் இருந்தாலும் குலதெய்வ கோயிலில் பூஜை ஏதாவது உங்கள் சம்பிரதாயப்படி ஒரு பூஜை பண்ணிடுங்க. அது அற்புதம் ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகள் அனுகூலம் பெறுவார்கள். புதிய பொறுப்புகளுக்கு பெறுவார்கள். புதிய உத்தியோக மாற்றம் கிடைக்கும். செல்வாக்கு கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த மனக்குறைபாடு நீங்கும். துணை அல்லது துணைவியார் தாங்கி பிடிப்பார்கள். ஏற்றத்தை ஏற்படுத்துவார்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரும். புதிய புதிய முயற்சிகள் பெரிய சந்தோஷத்தை தரும். எதிர்பார்க்காத இடம்லாம் நல்லது நடக்கும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வேற என்ன வேணும்? தொட்டது தொடங்கும். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்டதெல்லாம் கிடைக்கும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுமா? யாருக்கு? துலா ராசிக்காரர். வேலையே இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க துலா. அதே போல் இது இல்லை அது இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் கஷ்டம், எல்லாமே மாறும். எல்லாத்துலேயும் நம்பிக்கை ஏற்படும். நல்ல மருத்துவர் கிடைப்பார். ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். தேகம் புத்துணர்வு பெறும். ஃபிட்னஸ்க்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். இதை சரியாக பயன்படுத்திங்கன்னா அப்படியே 2.5 வருஷத்துக்கு சும்மா ஜோசியெல்லாம் நம்பாதி. ஓகேவா? இது உங்களுக்கு பங்குனி மாத பலன் இல்லை, 2.5 ஆண்டு கால பலன். தெய்வ வழிபாடு என்ன? நரசிம்மர் தான். பங்குனியில் இல்லை மட்டும் நரசிம்மர் 2.5 வருஷமும் சொல்லுங்க. சுவாதி நட்சத்திரமே உங்ககிட்ட தானே இருக்குது சார். நரசிம்மருக்கு ரொம்ப முக்கியம் யார்? சுவாதி தான். ஓகேவா? 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உள்ள நாட்கள். 13/4/2025 முடிஞ்சு 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது தான் தமிழ் வருட பிறப்பு சித்திரை. இவ்வளோதான். 12 மாதம். எதுலேருந்து? மேஷ மாதத்தில் ஆரம்பித்து மீன மாதத்தில் முடிஞ்சால் 12 மாதம். சித்திரையில் ஆரம்பித்து பங்குனியில் முடிகிறது தான் நம்மளுடைய தமிழ் வருட பஞ்சாங்கத்தின் பலன். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் குமுதம் நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக நன்றி. குமுதத்தின் நிர்வாக இயக்குனர் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும், குமுத குழுமத்தினர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், டைரக்டர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர்களுக்கும், கேமராமேன்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த மாதம் மாலத்தீவு மிக கவனமாக இருக்க வேண்டும், அந்தமான் கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பஞ்சாங்க குறிப்புகள். ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனைகள், குஜராத்தில் பிரச்சனைகள், நிலச்சரிவுகள், உலகத்தில் நிறைய பூகம்பங்கள் வரக்கூடியது, விமான விபத்துகள். ஸோ விமானத்தினுடைய மிக கவனமாக கையாளக்கூடிய காலகட்டமாக கோர விபத்துகள்லாம் காட்டுது. தீ விபத்துகளும் காட்டுது. மழையே இல்லாத இருந்தாலும் கன்னியாகுமரியில் பெரும் மலைகள், கடும் மலைகள் காட்டுது. அரபிக்கடலிலெல்லாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்லாம் உருவாகுன்னு சொல்லும். மீனவர்களுடைய கச்சத்தீவு மீனவர்களுடைய பிரச்சனை இந்த மாதத்தில் திடீரென்று அதிகரிக்கும். ஆட்சியாளர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 கிரகம் ஒன்றா இருக்கும் மீன மாசத்துல, மீனத்தில். அதனால ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். புதன் இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது, ராகு இருக்கிறது, சூரியன் இருக்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு. தேவையில்லாத பதட்டம் கொடுத்துருமா. புரியுதுங்களா?
அதே போல் பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய மாதம். அதெல்லாம் ரொம்ப அனுகூலமான அமைப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளிலெல்லாம் கவனமாக இருக்கணுமா, கவனக்குறைவால் பெரிய விபத்துகள் ஏற்படுமா. நீர்வீழ்ச்சிகள், எல்லா நீர்வீழ்ச்சிகள்லையும் கவனமாக இருக்கணும். ருட்டீனாக தானே போகுதுன்னா அது ஒரு குழப்பம் வந்துடுமா, பெரிய லெவலுக்கு பாதிப்பு ஏற்படும். நவராத்திரி உற்சவம், அடுத்தது பங்குனி உத்திரம், ஸ்ரீராம் நவமி 6/4/2025 அன்று ஸ்ரீராம் நவமி, 12/4/2025 அன்று பௌர்ணமியுடன் வரக்கூடிய பங்குனி உத்திரம். ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் சிம்பிள். பங்குனி உத்திரம்னா முருகருக்கு விசேஷம். பங்குனி என்றாலே எல்லா இடத்துலையும் ஒரு டிராப் மழையாவது பெய்யணும்ன்றது தான் பஞ்சாங்கத்தின் ஒரு குறிப்பாக. அந்த பனிக்காலத்தில் யுகாதி பண்டிகைக்கு விசேஷமான மாதம், தெலுங்கு வருட பிறப்பு. அதுக்கு அடுத்தது வர்றது தான் நமதில் சித்திரையில் தமிழ் வருடம். பாம்பேயில் இயற்கை சேதங்கள், இயற்கை பேரழிவுகள், வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய அமைப்பு, வட மாநிலங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். வெள்ளம்லாம் ரெகுலராக பார்த்துட்டோம். இந்த நெருப்பு, தீ விபத்து, மலை சரிவு, இதெல்லாம் தான் மக்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ளம் வருதுன்னா கணிக்கப்பட்டு ஓடிடுவாங்க. அடுத்தது இந்த நிலநடுக்கங்கள் புரட்டி போடுன்றாங்க உலகம் முழுவதும். மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கை கொடுத்தா கூட ஐயோ வீடு வாசல் விட்டுட்டு போனோமேன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டியெல்லாம் ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்தா ஓடிடணும். உயிர் இருந்தால் தானே மற்றதெல்லாம். ஏன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சனி மாறப்போகுது. குருவுக்கு திருக்கணிதத்தின்படி 29/3 சித்திரை மாதத்தில் அதனுடைய வேலை, பங்குனி மாதத்தில் சனி பயிற்சி திருக்கணிதத்தின்படி. அப்போ 5 கிரகம் வரும் 29/3/2025 திருக்கணிதத்தின்படி. பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஏற்படுமா உலகத்திற்கு. நோய் தொற்று பங்குனி மாதத்திலேருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். தலைவர்களுக்கு பிரச்சனை, நடிகர்களுக்கு பிரச்சனை, விபத்துகள் ஏற்படுவது, தீவிரவாத தாக்குதல், போர் மேகங்கள், நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், யுத்த தளவாடங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் நம்ம தான் ரொம்ப பார்த்துக்கணுமா. தென்கொரியாவில் கலவரங்கள், ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனை, குஜராத்தில் அதிர்வுகள், நிலச்சரிவுகள், கரையான்கள், வீடுகளில் கரையான்கள் வருமா நிறைய இந்த மாதம். ஸோ இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷத்தான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி சொல்கிறேன். பஞ்சாங்கத்தில் சிலது இருக்கும், மற்றபடி உலகத்தின் பொதுவியல் ஜோதிடத்தை வைத்து சொல்லக்கூடிய விஷயம். ஸோ பங்குனி மாதம் பெரும் தலைவர்கள், பெரும் அரசியல் தலைவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள், மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், செல்வாக்கு பெற்றவர்கள், ஸ்போர்ட்ஸ் மேன்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்றது தான் பஞ்சாங்கத்திலும் பொதுமறை ஜோதிடத்திலும் இருக்கக்கூடிய விஷயம். கவனமாக இருந்தால் போதும். குருமார்களை வணங்குவதும், தட்சிணாமூர்த்தி வணங்குவதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழங்குவதெல்லாம் உலகத்திற்கு நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வளர்ந்த நாடுகளில் பெரும் பாதிப்புகள் காட்டுகிறது. அந்த வளர்ந்த நாடுகளில் மத கலவரங்கள் கூட இந்த பங்குனி மாதத்தில் உருவாகக்கூடிய அமைப்பு. மத கலவரங்கள், இன மோதல்கள், வேலைவாய்ப்புகளால் பாதிப்புகள், பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் மூடிட்டு டக்குன்னு போகிறது, ஐபி கொடுத்துட்டு போகிறது, பேங்க்குகள் திவால் ஆகிறது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இல்லை, ஆனால் பொதுவியல் ஜோதிடத்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வாழ்த்துக்கள். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.